வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. பவுல்ட் ஆடியோ, அதாவது சந்தையின் பட்ஜெட் கிங். இவங்க பார்த்தீங்கன்னா புதிய ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க, பவுல்ட் ஆடியோ ENCore X. அதாவது இது வந்து ஒரு வகையான இயர்பட் தான். வித்தியாசமான படைப்பை டெக்னாலஜி அப்ளை பண்ணி வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன வித்தியாசம் இதில் கொடுத்துருக்காங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புதிய புதிய கேட்ஜெட்ஸ் நம்ம மார்க்கெட்டில் வரும்போது அதோட அப்டேட் உங்களுக்கு வேணும்னா, இப்போ ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், அதை அழுத்திக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு டான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நீ நண்பா, இனி இந்த புதிய ரக இயர்பட்டை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும் போது மேலே பார்த்தீங்கன்னா இப்போவும் கொடுக்குற மாதிரி ஒரு ரெட் கலரில் ஒரு பாக்ஸ் தந்திருக்காங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளாடி என்ன இருக்குன்னா யூசர் மேனுவல் இருக்குது. அதுக்கப்புறம் ஏதோ கார்டு மாதிரி ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு பிரிக்கிறேன் பாருங்கள். இந்த ரெட் கலர் பாக்ஸை பிரிக்கும் போது அதுக்குள்ளாடி கூப்பன் கோட் ப்ளஸ் வாரண்டி கார்டு ரெண்டுமே சேர்த்து ஒரு விசிட்டிங் கார்டு வடிவில் தந்திருக்காங்க. தென் இங்கே பாருங்கள், டாக் இருக்குது. டாக் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது டாக் எதுக்கு பயன்படுத்துவாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இயர்பட்டை சார்ஜ் பண்ணுறதுக்கும் இயர்பட்டை பாதுகாப்பாக உள்ளாடி சேஃபாக வைக்கிறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பெட்டி. இந்த டாக்கை தவிர இன்னொரு குட்டி பாக்ஸ் தந்திருக்காங்க. அந்த பாக்ஸை பிரிக்கும் போது சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க, 2 பேர் ஆஃப் இயர்டிப்ஸ் தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். பார்க்குறதுக்கு பேக்கிங்கும் டீசெண்டாக இருக்குது. ப்ராடக்ட்டும் ஓரளவுக்கு சொல்ல முடியாது, பட்ஜெட்டில் அதிகமாக நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. இனி டாக்கு காமிக்கிறேன் பாருங்கள். டாக்கோட மேல் பகுதியில் பவுல்ட் ஆடியோங்கிற பிராண்ட் நேமாக பொறிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃப்ரண்டில் எல்இடி கொடுத்துருக்காங்க. இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்காக, டாக்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப்-C போர்ட் தந்திருக்காங்க. அதாவது சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும். தென் டாக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்போவுமே இருக்கிற மாதிரி இது வந்து பெட் டைப்பில் உங்களுக்கு பட்டை தந்திருக்காங்க, நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். தென் இந்த இயர்பட்டோட டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் நிறைய வந்திருக்கு. இது வந்து ஒரு புது விதமான ஒரு டிசைன் இந்த வாட்டி அப்ளை பண்ணியிருக்காங்க. டிசைன்ஸ் வைஸ் கொஞ்சம் யூனிக்காக இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. உள்ளாடி என்ன ஹார்ட்வேர் பயன்படுத்தியிருக்காங்க அதுதான் முக்கியம். ஏன்னா உள்ளாடி இருக்கக்கூடிய ஹார்ட்வேரோட அவுட்புட்டை தான் நீங்கள் பாட்டு கேட்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து உணர முடியும். அப்படி இதில் என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்கிறத இனி 1 by 1 சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க நண்பா. இதை ஹார்ட்வேர் வைஸ் பார்க்க போனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மைக் தந்திருக்காங்க. மைக்கோட வேலை என்னங்கிறது தெரியும். நீங்கள் பேசக்கூடியதை வந்து கேப்சர் பண்ணுறது தான் மைக்கோட வேலை. 4 மைக் தந்திருக்காங்க. அப்படின்னா என்ன நடக்கும், நீங்கள் எப்படி எங்கே பேசினாலும் அதை வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்கும். அந்த சிக்னலை வந்து கேப்சர் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து இன்னும் தூக்கலாக வந்து காமிக்கணும். பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய நாய்ஸை வந்து கேன்சல் பண்ணணும். அதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கரெக்டான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்வாயன்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் சிப்பை வந்து கரெக்டான பிளேஸில் கரெக்டான இடத்துல அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது கரெக்டான இடம் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹை கிரேடட் ENC டெக்னாலஜியை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த சிப்பு வந்து ரொம்ப குவாலிட்டியான சிப்பு. 2000 ரூபாய் பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுக்குறது பெரிய விஷயம். அந்த சிப்பை அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த சிப்பை அப்ளை பண்ணனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, ப்ரொஃபஷ்னல் கிரேடில் காலிங் குவாலிட்டி இருக்கும், தாறுமாறாக இருக்கும். அதே மாதிரி இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வெறும் 1 மணி நேரம் 47 நிமிடம் தான் ஆச்சு ஃபுல்லி சார்ஜ் ஆகிறதுக்கு. அதே மாதிரி அன்பாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிட்ட சொல்லியிருந்தேன், டிசைன்ஸ் வைஸ் ஏதோ ஒரு சேஞ்ச் வந்து இருந்த மாதிரி எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு. அது என்னென்னா, இயர் கனல் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாசில் வந்து உங்களுக்கு 60 டிகிரியில் செட் பண்ணியிருக்காங்க. டைரெக்டாக உள்ளாடி போன மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்டெரக்டாக சொல்கிறேன், வால்யூமை வந்து ஹையாக வச்சுக்காதீங்க, நீங்கள் அடிக்ட் ஆகி நாசமாக போயிடுவீங்க. அதாவது இயர் கனல் கூட கனெக்ட் ஆகுது, வெறி ஏற்றுற மாதிரியான அவுட்புட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். பாட்டு ரொம்ப தூக்கலாக இருக்கும். இதுக்கப்புறம் இவங்களோட ப்ராடக்ட் எல்லாத்துலேயுமே மைக்ரோ ஊஃபர் வந்து பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இதுலேயும் மைக்ரோ ஊஃபர் தந்திருக்காங்க. கிரேட் பார்த்தீங்கன்னா அலுமினியம் அலாய் ஏரோஸ்பேஸ் கிரேடில் கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், 2000 ரூபாய் அந்த பட்ஜெட்டில் வருது. 30 மணி நேரம் ப்ளேபேக் டைம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு வந்து 26 மணி நேரம் ப்ளேபேக் டைமை கொடுத்துச்சு. அதே மாதிரி ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் IPX5 தந்திருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான், தண்ணிக்குள்ளாடி போட்டாலும் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். ஆனால் போடாதீங்க, செக் பண்ணி பார்த்துட்டேன், ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்குது. அதுக்குன்னு சொல்லி நீங்கள் வாங்கி போட்டாலும் உங்களுக்கு தாக்கு பிடிக்கும். அதுக்கு மேலே 10 நிமிஷத்துக்கு மேலே என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் வாட்டர் ப்ரூஃபும் சொல்ல வரல, அவங்க வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான் சொல்லியிருக்காங்க. சும்மா செக் பண்ணி பார்த்தேன், தண்ணிக்குள்ளாடி போட்டு நல்லா என்ன சொல்கிற, தண்ணிக்குள்ளாடி போட்டதுக்கப்புறமா எதுவும் ஆகலை. அதுக்கப்புறமும் 2 நாள் பாட்டு கேட்டேன், எந்த வித குறையும் என்னால் கண்டுபிடிக்க முடியலை. கம்மி பட்ஜெட்டில் சிறப்பாக சூப்பராக பண்ணியிருக்காங்க.
டிடிஜி டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. பவுல்ட் ஆடியோ ENCore எக்ஸ் இது வேறு லெவல். இது தேவைப்பட்டால் இதோட பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பா. கண்ணை மூடிட்டு வாங்கலாம். இந்த ப்ராடக்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. வால்யூம் மட்டும் கூட்டி வச்சு கேட்காதீங்க நண்பா. இது உண்மையிலே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இயர்பட் தான். ஏன்னா ரீசெண்டாக எல்ஜியோட ஒரு இயர்பட் நான் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீக்னு நினைக்கிறேன். பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதோட விலை 9,800 ரூபாய் சம்திங் சொச்சம் ஏதோ வந்துச்சு. அது கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து 2,000 ரூபாய் பட்ஜெட்டில் இவ்வளோ விஷயம் கிடைக்கிறது பெரிய விஷயம். அப்படி பார்க்க போனால் ஒரு பட்ஜெட் ரேட்டில் எனக்கு நல்ல ஒரு இயர்பட் வேணுங்கிற கனவில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த ப்ராடக்ட். சொன்னது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.